ஈரான் அவர் தலைக்கு $60,000 பரிசு அறிவித்தது. அமெரிக்கா 155 போர் விமானங்கள் கொண்டு அவரை தேடியது. கொடூரமாக காயமடைந்த ஒருவரை உறைபனியில் 48 மணி நேரம் தேடியது. அதனை பற்றி முழு உண்மை கதையை பார்க்கலாம் வாருங்கள். 2026 ஏப்ரல் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடுமையான போர் நிலை. அந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த F-15E ஸ்ட்ரைக் என்ற மேம்படுத்தப்பட்ட அனைத்து விதமான உயர்ந்த தொழில்நுட்பமுடைய விலை உயர்ந்த போர் விமானம் ஈரான் பாலைவனம் மற்றும் மலைப்பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. விமானம் தாக்கப்பட்டதும் அந்த விமானம் செயலிழந்தது. உடனே அதில் இருந்த பைலட் மற்றும் கோ பைலட் இருவரும் இஜெக்ட் செய்து வெளியே பாராசூட் மூலம் தரையிறங்கினார்கள். அதில் ஒருவரை உடனே அமெரிக்கா மீட்டது. இன்னொருவர் மலைகளில் காணாமல் போனார். அதுவும் ஈரான் நாட்டின் எல்லையில் சிக்கிக்கொண்டார். அவர் படுகாயத்துடன், உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, யாரும் உதவிக்கும் இல்லை. ஒரு பக்கம் இதனை அறிந்த ஈரான் தன்னுடைய நாட்டின் எல்லையில் இறங்கிய பைலட்டை பிடிக்க களத்தில் இறங்கியது. அங்குள்ள மக்கள் யாராவது அவரை தேடி பிடித்து கொடுத்தால் அவருக்கு பரிசாக $60,000, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 60 லட்சம் ரூபாய் தரப்படும் என ஈரான் அரசு அறிவித்தது. மறுபக்கம் அமெரிக்கா உடனே ஒரு ஹை ரிஸ்க் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரர்கள் மற்றும் CIA இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப பிரிவு, ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஒருபுறம், மற்றொருபுறம் 155 ஃபைட்டர் ஜெட்கள் கொண்டு ரோந்து பணியில் ஈரான் நகர்வுகளை கண்காணித்தது. அமெரிக்காவின் ஒரே நோக்கம் பைலட்டை உயிருடன் திரும்ப கொண்டு வருவது. ஒருபுறம் ஈரான் வீரர்கள், மறுபுறம் அமெரிக்க வீரர்கள். யார் முதலில் பிடிப்பது என்று போட்டி போட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. பைலட் பாராசூட் மூலம் கீழே வரும்போது மலையில் மோதி அடிபட்டுள்ளார். அவர் தன்னிடம் உள்ள ரேடியோவை பார்க்கிறார். அது நன்றாக வேலை செய்கிறது. பைலட் தனது உடைந்த காலுடன் தவழ்ந்து தவழ்ந்து மலையின் உச்சிக்கு செல்ல முயற்சி செய்கிறார். அவர் தன்னிடம் உள்ள ரேடியோவை பயன்படுத்தி அமெரிக்க படைக்கு சிக்னல் கொடுத்துவிட்டு திரும்பி அதனை ஆஃப் செய்து விடுவார். ஏனென்றால் அந்த சிக்னலை கொண்டு ஈரான் படை தன்னை பிடிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அவர் ஆஃப் செய்து வைத்தார். மலையில் அவரை சுத்தி டார்ச் வெளிச்சங்கள், விசில் சத்தங்கள், துப்பாக்கி குண்டு சத்தம் வந்தபடி இருந்தன. அது ஈரான் படைகள் தன்னை சுற்றி தேடுவதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். நேரங்கள் சென்று கொண்டே இருந்தன. அவரும் மலை உச்சியை நோக்கி அடிப்பட்ட காயங்களுடன் முன்னேறிச் சென்றார். எப்படியும் அமெரிக்க படை தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் உயிர் பயத்தில் இருந்தார். அவர் தனக்கு இதுபோன்ற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன் பயிற்சி காலங்களில் தனக்கு சொல்லிக் கொடுத்ததை அப்படியே செய்து வந்தார். அமெரிக்க ஜெட் விமானங்கள் வெவ்வேறு திசையில் பறந்து ஈரான் கவனத்தை திசை திருப்பி வந்தது. பைலட்டிடமிருந்து சிக்னல் வந்த இடத்தை ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்களை வைத்து தீவிரமாக சல்லடை போட்டு தேடி வந்தனர். ஒரு பக்கம் பைலட் சுமார் 48 மணி நேரம் மலைகளில் மறைந்து இருக்கிறார். காயமடைந்த நிலையில் உள்ள அவரை ஈரான் படையினர் சுற்றி தேடிக் கொண்டிருந்தார்கள். அவரோ குகை, பாறை இடுக்குகளில் மறைந்து உயிர் காத்து வருகிறார். சிறப்பு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் இரவு நேரத்திலும் இடைவிடாது தேடுதல் வேட்டையை தொடர்ந்தனர். அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் லோ ஆல்டிடியூடில் பறந்து வந்து ஸ்பெஷல் ஃபோர்சஸ் வீரர்களை தரையில் இறங்கியது. ஏற்கனவே அங்கு தேடிக்கொண்டு இருந்த ஈரான் வீரர்களுக்கும் தரையிறங்கிய அமெரிக்க வீரர்களுக்கும் கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. சில விமானங்கள் கூட அழிக்கப்பட்டது என தகவல் உள்ளது. பைலட்டை பிடிக்க இரு நாட்டு வீரர்களும் போட்டி போட்டு தேடி வருகின்றனர். இடைவிடாத தேடுதல் வேட்டையில் 2 நாட்கள் கழித்து சிக்னல் வந்த இடத்தை அடைந்து அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்து தேடியதில் அந்த பைலட் படுகாயங்களுடன், உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் உயிருடன் இருந்தார். அவரை கண்டதும் அமெரிக்க படைகள் நிம்மதியடைந்தது. ஒருபுறம் அமெரிக்கா தனது பைலட்டை எதிரி நாட்டிலிருந்து மீட்டதை சாதனையாக உலகுக்குச் சொன்னது. மறுபுறம் ஈரான் தான் ஒரு ஜெட் மற்றும் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக பெருமையாக உலகுக்குச் சொன்னது. இதில் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்வது என்னவென்றால், எதிரி எல்லையிலிருந்து பைலட்டை மீட்டது பெரிய விஷயமாக இருந்தாலும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் தன்னிடம் உள்ளதாக சொன்ன அமெரிக்காவுக்கு இது ஒரு பேரிழப்புதான்.
ஒருவேளை ஈரான் பைலட்டை சிறைப்பிடித்திருந்தால் இந்த போரின் திசை மாறக்கூட வாய்ப்பிருந்திருக்கலாம் என அவர்களின் கருத்தை சொன்னார்கள். இனி என்ன நடக்கும் என்பதை வரும் காலம்தான் பதில் சொல்லும். இதுபோன்று அனைத்து விதமான செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ள ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.